நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதான் அருமையாக பாடல் வழியாகவே பாடியாச்சே. நமக்கு ஆற்றலும் வலிமையும் பலனுமா எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கூட யார் இருக்காங்க? ஏசப்பா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஏசப்பா இருக்கும்போது யாராவது உங்ககிட்ட வந்து நீ ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிற, இல்லை நீ எப்படி இருக்கன்னு யாராவது கேட்கலாமா குட்டீஸ்? அவங்களுக்கே தெரியும் நம்ம ஏசப்பா பிள்ளை அப்படின்னா நம்மளை எந்த ஒரு சோர்வும் நம்மளை வீழ்த்த முடியாது, எந்த ஒரு சுச்சுவேஷனும் நம்மளை பின்னோக்கி இழுத்து போட்டுற முடியாது. அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளில் இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலோட ஒரு புதியதொரு மாதத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். நம்ம பல மாதங்களை நம்ம கடந்து வந்தாச்சு. அப்படி தானே குட்டீஸ்? ஒரு சூழ்நிலைகளையும் நம்ம சந்திக்கிறதுக்கு நமக்கு ஆறுதலும் பலனும் யார் கொடுத்தாங்க? நம்ம ஏசப்பா தான் கொடுத்தாங்க. அப்போ இந்த புதியதொரு மாதத்தை நம்ம எப்படி தொடங்க போகிறோம்? இந்த புதியதொரு மாதத்தில் நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் கடவுளுக்கு பொதுவாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குதா குட்டீஸ்? எல்லா மாதம் மாதிரியும் நான் இருப்பேன், எல்லா மாதம் மாதிரியே என்னுடைய காரியங்கள் அப்படியே நடக்கும்ப்பா, எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன்ப்பா அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த புதிய மாதத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்த்தீங்களா? ஸோ இந்த நாளையும் கூட நம்மளுக்கு அருமையான ஒரு வசனம் கொடுக்குறாங்க. ஒரு நாளும் நம்ம இடத்துல வசனத்தின் மூலமாக நம்ம இடத்துல ஏசப்பா பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்துக்கிடணும் குட்டீஸ். ஸோ இன்றைக்கும் பாருங்களேன், யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படிங்கிற வசனம் கொடுக்குறாங்க. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஸோ இந்த ஒரு புதிய மாதத்தில் இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணும் குட்டீஸ். அவருடைய வார்த்தைகள் நம்மளில் ஆழ்ந்து இருந்திருந்தா, இன்னும் அருமையாக சொல்லணும்னா அவரில் நம்ம விதையாக விதைக்கப்பட்டோம் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய கனியும் ஆசீர்வாதமும் பலனும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு இந்த மாதத்தில் ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பாவுடைய அன்பில் நம்ம விதைக்கப்படுவோம், அவருடைய அரவணைப்பில் நம்ம விதைக்கப்படுவோம். கண்டிப்பாக அப்படி நம்ம விதைக்கப்படும் போது நம்ம வந்து வளர்ந்து கனி தரும் போது அதில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவ்வளவு நிறைவோடு நம்மளை ஏசப்பா வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்கணும், அது இந்த மாதத்தில் நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா அவரில் விதைக்கப்படுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஒன்ஸ் நம்ம விதைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்போது அதே மாதிரி தான் நம்ம அவரில் விதைக்கப்பட்டுட்டோம்னா அவருக்கேற்ற மாதிரி தான் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வளரணும்னு நினச்சா கண்டிப்பாக அதில் வளர்ச்சி இருக்காது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் அவரில் விதைக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். அவர் நம்மளை நிறைவான ஆசீர்வாதத்தினால வளர்த்து நிறைவான பலனால் நம்மளை தேற்றி நம்மளை காப்பாற்றுவாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட அப்பா நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க, உங்களில் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதனால் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களும் நிறைவும் எங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உண்மை தவிர எங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு தனிமையும் எங்களிடத்துல வந்துடாது. நீங்கள் எங்களோட இருக்கீங்க, உங்களுடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.